காவேரிக்கு வந்து எடுக்கிறதுக்காக வந்து ஸ்கேனை உள்ளே கூட்டின்னு போகிறாங்க. விஜய் ரொம்ப டென்ஷனாக இருக்கார். வாங்க விஜய் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே விஜய் வந்து உள்ளே போகிறாரு. அப்போ வந்து காவேரி அவங்க அம்மா சாரதாவும் போகிறாங்க. அடுத்து வந்து ஸ்கேன் பார்க்குறாங்க. ஸ்கேன் பார்க்கும்போது விஜய்க்கு ஒன்று மனசையில் ரொம்ப பயமாக இருக்குது அவருக்கு. அந்த பயத்தை வெளிக்காட்டாமே வந்து விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. உடனே வந்து ஸ்கேன் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் உங்கள் பேபி அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா வந்து குழந்தை நல்லா வந்து அப்படியே வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதை பார்க்குறாங்க. காவேரி சந்தோஷம் தாங்க முடியல. அதுமாதிரி சாரதாவும் வந்து நம்ம விஜய் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குழந்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா பாருங்கள் அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே பூரிப்பு தாங்க முடியல விஜய்க்கு. அப்படி கண்ணு தண்ணியாக ஊற்றுது. உடனே வந்து டாக்டர் குழந்தை நல்லா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குங்க, பாருங்கள் க்ரோத் எப்படி வளர்ந்துருக்குன்னு, நல்லா இருக்குது குழந்தை, எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்கள் அப்படின்னு. ஒன்று விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே சந்தோஷப்படுறாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, பூரிக்கிறாரு. அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே காவேரியோட குழந்தை நல்லா வளர்ந்துருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கங்காவுக்கும் வந்து ஸ்கேன் எடுக்கிறாங்க. கங்காவோட குழந்தையும் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து காவேரியை பார்த்துட்டு விஜய் வந்து அப்படியே வந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. விஜய் வந்து அப்படியே கண்ணு தனியாக ஊற்றி என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னோடனே, பின்ன தம்பிக்கு வந்து கஷ்டம் இருக்காதாடி, அவர் எப்படி பயந்துட்டு இருந்தார் தெரியுமா அப்படின்னோடனே, என்னம்மா சொல்கிற? ஆமாடி தம்பி ரொம்ப பயந்து போச்சு. ஏன்னா உனக்கு அம்மா போடும்போது குழந்தைக்கும் வந்து ஏதாவது பிரச்சனை வரும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது தாண்டி தம்பி பயந்து போயிடுச்சு, அதனால தான் இப்படி அழுகுது அப்படின்னோடனே, என்னங்க ஏங்க என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. சாரிடி எங்களால் சொல்ல முடியல காவேரி, ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து நரகத்தில் இருந்தேன் காவேரி, எதுவும் குழந்தைக்கு இருக்கக்கூடாது, அவங்க எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டே இருந்தேன்டி அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் இவ்வளோ பயத்தை நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசியிருக்கீங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லலைங்க அப்படி சொல்லிட்டு காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. சரி காவேரி இப்போ தான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, சரி டாக்டர் கூப்பிட்ருக்காங்க வா போகலாம் அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே டாக்டர் வந்து குழந்தை நல்லபடியாக இருக்குது, நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்குது, குழந்தை நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு அம்மா போட்டதும் எந்த எஃபெக்டும் பண்ணல குழந்தைக்கு, அதனால் தைரியமாக இருங்க, நீங்கள் எடையும் கூடி இருக்குது குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி கங்காவுக்கும் வந்து குழந்தை நல்லா இருக்குது, இதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கங்கா வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன், ஒரு வேளை குழந்தை வந்து எதாவது பிரச்சனை இருக்குமோ, இல்லை நாங்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணதால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ நான் நினச்சி ரொம்ப பயந்துட்டேன் டாக்டர்னு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நல்லா இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதை கேட்டு கங்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து வெளியே வந்தோடனே வந்து காவேரி, அதுக்கப்புறமா விஜய், அதுக்கப்புறம் வந்து சாரதா எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்க மட்டும் கூடின்னு பேசுகிறாங்க, அப்படி என்ன தான் பேசுவாங்களோ, என் குழந்தைய பற்றி கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. அடுத்து சாரதாவில் நான் அதான் சொன்னடி உன் குழந்தை நல்லா இருக்கணும்னு கேட்டியா, ஏதோ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணதால் வந்து பிரச்சனை ஆகும்னு சொன்னேன், இப்போ பார்த்தல எனக்கு தெரியும்டி, நம்பிக்கை இருந்தது எனக்கு அப்படின்றாங்க. ஆமாம் என் குழந்தை நல்லா இருக்கும் நம்பிக்கை தான் இருந்தது, ஆனால் காவேரி குழந்தைக்காக தான் பார்த்து எல்லாம் பண்ணுறேன் அப்படின்றாங்க கங்கா உள்ளுக்குள்ளே. சரிடி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா அப்படின்னா, டாக்டர் எல்லாமே கொடுத்துட்டாங்க, மெடிசன்லாம் கொடுத்துட்டாங்கம்மா, எந்த பிரச்சனையும் நேராக வீட்டுக்கெலாம் போக முடியாது காவேரி அப்படின்றாங்க. சாரதா அதுக்கிட்ட ஏமானோன்னே, நேராக கோயிலுக்கு போகிறோண்டி அப்படின்றாங்க. கோயிலுக்கா? என்னம்மா சொல்கிறேன், எதுக்கு இப்போ நேராக கோயிலுக்கு போகணும், எனக்கே டயர்டாக இருக்குது, இப்போ எதுக்கு கோயிலுக்கு போகணுன்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம கங்கா இல்லடி கோயிலுக்கு தான் போகணும், பெரிய வேண்டுதல் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னோடனே, வேண்டுதலா என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டோன்னே, ஆமாம் காவேரி உன் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுருக்கேன்டி, அந்த வேண்டுதலை உடனே நிறைவேற்றணும், அதான் உடனே வந்துடுச்சுல்ல ரிப்போர்ட்டு, இந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அந்த மகமாயி தான் குழந்தைய காப்பாற்றிருக்கா, அப்போ அவளுக்கு வந்து நான் செய்கிற வேண்டுதலை செஞ்சு தானடி ஆகணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு கங்காவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. நானும் தான் பயந்து போயிட்டேன் என் குழந்தைய வச்சு, ஆனால் அதை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சாம்மா, நேராக வந்து காவேரி குழந்தைக்கு தான் எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி வேண்டி இருக்குது, பாத்தியா இதை அப்படி சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க மனசுலேயே. அடுத்து வந்து சரிம்மா இப்போ உடனே போய் ஆகணுமா அப்படின்னு, உடனே தாண்டி போகணும், நீங்கள் வாங்க எல்லாரும் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்து வந்து ஒன்றும் புரியாமல் விஜய் யோசிக்கிறாரு. அடுத்து கோயிலுக்கு போனோன்னே, சுவாமி அங்க பிரதேசனம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு என்னம்மா சொல்கிறேன், என்ன உளறு நீ, அங்க பிரதேசனம் எப்படி பண்ணுவேன் இந்த வயசுக்கு மேலே அப்படின்றாங்க கங்கா. உடனே வந்து நான் அப்படி தாண்டி வேண்டிக்கிட்டேன், ஏன்னா சாமிக்கிட்ட நல்ல கடுமையான வந்து நம்ம வேண்டிக்கிறதா தாண்டி வந்து சரியாகும், அதனால தான் குழந்தைக்காக இந்த கடுமையான விஷயத்தை நான் வேண்டிக்கிட்டேன், அதனால் நான் பண்ணியே தீரணும். சாரதா உனக்கு ப்ரெஷர் இருக்குடி, இதில் வேற உனக்கு வந்து சுகர்லாம் இருக்குது, அதனால் இருக்கட்டும், இந்த பிரார்த்தனை நான் பண்ண தான் செய்வேன் அப்படி சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே நெகிழ்ச்சி அடைகிறாங்க சாரதா பார்த்து.